எல்லாருக்கும் வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல கண்ணுக்கே தெரியாத ஆனா எல்லாத்தையும் இயக்குற ஒரு சக்தி இருக்கு. இன்னைக்கு நாம அந்த மர்மமான சக்தியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். யோசிச்சு பாருங்க. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? ஒரு குளிர்காலத்துல ஸ்வெட்டரை கழட்டும் போது ஒரு சடசட சத்தம் கேட்கும். சில சமயம் சின்னதா ஒரு தீப்பொறி கூட வரும். இல்லனா திடீர்னு ஒரு கதவு கைப்பிடிய தொடும்போது சுருன்னு ஒரு ஷாக் அடிக்கும் பாருங்க. இதெல்லாம் தான் நிலை மின்னியல், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிற ஒரு பெரிய உலகத்துக்கான நம்மளோட முதல் அறிமுகம். சரி, அந்த சின்ன தீப்பொறி எங்க இருக்கு? வானத்தையே அதிர வைக்கிற அந்த பிரம்மாண்டமான மின்னல் எங்க இருக்கு? இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஆமா, இருக்கு. இது ரெண்டையும் இணைக்கிற ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். மின்சார மின்னூட்டம், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ நம்ம கதையோட ஹீரோவே இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் தான் சொல்லியாச்சு. சரி, அப்படின்னா என்ன அது? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எடை, அதாவது நிறை இருக்கோ, அதே மாதிரி சார்ஜுங்கிறதும் அதோட ஒரு முக்கியமான அடிப்படை குணம். இதுல ரெண்டே வகை தான். ஒன்னு பாசிட்டிவ், அதாவது நேர் மின்னூட்டம், இன்னொன்னு நெகட்டிவ், அதாவது எதிர் மின்னூட்டம். ஒரு கேள்வி வரனா, ஒரு பொருள் எப்படி சார்ஜ் ஆகுது? இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சார்ஜை நாம புதுசா உருவாக்கவே முடியாது. எலக்ட்ரான்ஸ்னு சொல்ற ரொம்ப ரொம்ப சின்ன துகள்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு பொருள்ல இருந்து இன்னொன்னுக்கு தாவி போகும்போது தான் இது நடக்குது. எந்த பொருள் எலக்ட்ரான்களை இழக்குதோ அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும், எந்த பொருள் அதை வாங்குதோ அது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடும். சோ இது வெறும் ஒரு கைமாத்தல் தான், புதுசா எதுவும் உருவாகல. ஆனா எல்லா பொருளும் சார்ஜ ஒரே மாதிரி நடத்துறதில்ல. உதாரணத்துக்கு இரும்பு, தாமிரம் மாதிரியான உலோகங்கள், அதெல்லாம் கடத்திகள். அதுங்க சார்ஜ ஒரு ஹைவேல போற மாதிரி ஃப்ரீயா போன்னு விட்டுடும். ஆனா பிளாஸ்டிக், ரப்பர், மரம் இதெல்லாம் காப்பான்கள். அதுங்க சார்ஜ நகரவே விடாம நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி ஒரே இடத்துல லாக் பண்ணி வச்சிடும். இந்த சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது. 1, அதை சாதாரண நம்பர் மாதிரி கூட்டிக்கலாம், கழிச்சிக்கலாம். 2, சார்ஜை நாம உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. மொத்த பிரபஞ்சத்திலையும் அது எப்பவும் ஒரே அளவுல தான் இருக்கும். 3வது ரூல் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். சார்ஜுங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற காசு மாதிரி. நம்ம கிட்ட ₹1, ₹2 இருக்கலாம், ஆனா ₹1.50 ஒரு காயின் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் சார்ஜும் ஒரு குறிப்பிட்ட சின்ன யூனிட்டோட மடங்குகளா தான் இருக்கும். அதை பாதியாலாம் உடைக்கவே முடியாது. சரி, இப்போ சார்ஜ்னா என்ன, அதோட குணங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். ஆனா அதுங்க தனியா இருக்கும்போது ஒரு மாதிரி, மத்த சார்ஜ்களை சந்திக்கும் போது வேற மாதிரி நடந்துக்கும். அங்கதான் ஒரு பெரிய ஆட்டமே ஆரம்பிக்குது, விசைகளின் ஆட்டம். இதோட அடிப்படை ரூல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரே மாதிரி சார்ஜ் இருந்தா ஒன்னு வெறுக்கிற மாதிரி தள்ளி போகும். பாசிட்டிவ் விளக்கும், நெகட்டிவ் விளக்கும். ஆனா வேற வேற சார்ஜ் இருந்தா, அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தா, காந்த மாதிரி டக்குன்னு ஒன்னு ஈர்க்கும். இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட இதயமே. சரி, இந்த ஈர்க்கிற விசை, விலக்குற விசை எவ்வளவு வலுவா இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் கூலும் விதி, அதாவது கூலும்ஸ் லா இருக்கு. அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. 2 சார்ஜஸ் எவ்வளோ கிட்ட இருக்கோ அவ்வளோ சக்தி அதிகமா இருக்கும். தூரம் போக போக அந்த சக்தி டக்குன்னு ரொம்ப குறைஞ்சிடும். அவ்வளவுதான். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, ஒன்னு ஈர்க்குது, ஒன்னு விளக்குது. ஆனா எப்படி? நடுவுல காத்து தானே இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள போகணும். அதுதான் மின்புலம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு. யோசிச்சு பாருங்க. ஒரு சார்ஜ் இங்க இருக்கு, இன்னொரு சார்ஜ் ரொம்ப தூரத்துல இருக்கு, நடுவுல வெற்றிடம் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது அங்க இருக்கிறத இது எப்படி உணருது? எப்படி ரெண்டும் பேசிக்குது? இதுக்கு பதில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு சார்ஜும் தன்னை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு வைஃபை சிக்னல் மாதிரி ஒரு புலத்தை உருவாக்குது. இன்னொரு சார்ஜ் அந்த சிக்னல் ரேஞ்சுக்குள்ள வரும்போது டக்குன்னு ஒரு விசைய உணருது. இதுதான் அந்த கம்யூனிகேஷன் ரகசியம். சரி, கண்ணுக்கு தெரியாத இந்த ஃபீல்ட எப்படி பார்க்கறது? அதுக்கு விஞ்ஞானிகள் சில கோடுகளை வரைவாங்க. இதுக்கு பேர் தான் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ நீங்க பார்க்குற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அதிலிருந்து கோடுகள் சூரியன்ல இருந்து வர கதிர் மாதிரி எல்லா பக்கமும் வெளியே போகும். இதுவே ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருந்தா அதுக்கு நேர்மாறாக எல்லா பக்கத்துல இருந்தும் கோடுகள் அதை நோக்கி, அதாவது உள்பக்கமா வரும். இப்பதான் செம இன்ட்ரெஸ்டிங். ஒரு பாசிட்டிவ் சார்ஜையும் ஒரு நெகட்டிவ் சார்ஜையும் பக்கத்துல வச்சா என்னாகும் பாருங்க. அந்த கோடுகள் பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு அழகா வளைஞ்சு போய் நெகட்டிவ்ல முடியுது. இதுதான் அந்த ஈர்ப்பு விசையோட பாதைய நமக்கு வரைஞ்சு காட்டுது. இந்த படங்களை புரிஞ்சுக்க 2 ரூல் தான். கோடுகள் ரொம்ப நெருக்கமா இருந்தா அங்க ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கோடுகள் தள்ளி தள்ளி இருந்தா ஃபீல்ட் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கோடுகள் ஒன்னோட ஒன்னு மோதிக்கவே மோதிக்காது, எப்பவும் வெட்டிக்காது.
இதுவரைக்கும் நம்ம 1, 2 சார்ஜ பத்தி பேசிட்டோம். ஆனா நிஜ உலகத்துல ஒரு சின்ன பொருள்ல கூட கோடிக்கணக்கான சார்ஜ் இருக்குமே, அப்போ என்ன பண்றது? இது எல்லாத்தையும் சிம்பிள் ஆக்குன ஒரு மாஸ்டர் கீ இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்க, ட்ரில்லியன் கணக்கான சார்ஜ். ஒவ்வொன்னோட ஃபீல்டையும் தனித்தனியா கணக்கு போட்டு அப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்னா கூட்டணும்னா அடேங்கப்பா, அது நடக்காத காரியம். ஆனா எப்பவுமே ஒரு குறுக்கு வழி இருக்கும் இல்லையா? இயற்பியல்லையும் அப்படி ஒரு அட்டகாசமான அழகான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் பேரு தான் காஸ் விதி, அதாவது காஸஸ் லா. இது என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு கற்பனையான பெட்டிக்குள்ள எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு மட்டும் நீங்க எண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த பெட்டியோட எல்லா பக்கத்துல இருந்தும் மொத்தமா எவ்வளோ ஃபீல்டு வெளியே போகுதுன்னு ஈஸியா சொல்லிடலாம். உள்ள என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் வெளியே வரும். காஸ் விதியோட அழகே அதோட எளிமை தான். பெரிய பெரிய கணக்கெல்லாம் தேவையே இல்ல. 3 ஸ்டெப் தான். 1, ஒரு மூடிய பரப்ப, அதாவது ஒரு பெட்டிய கற்பனை பண்ணிக்கோங்க. 2, அந்த பெட்டிக்குள்ள மொத்தமா எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கூட்டுங்க. 3, அந்த வர்ற நம்பர் தான் அந்த பெட்டி வழியா வெளியே போற மொத்த ஃபீல்டையும் உங்களுக்கு சொல்லிடும். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரே இடத்துல அமைதியா உட்கார்ந்திருக்கிற சார்ஜ்களோட கதை. ஆனா இந்த சார்ஜ்கள் நகர ஆரம்பிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதுதான் மின்சாரம், அதுதான் காந்தவியல், அது இயற்பியலோட அடுத்த அத்தியாயம். அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. நாம அடுத்த பகுதியில சந்திப்போம்.